அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது நேத்து நடந்த விளாக். என்னன்னா எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்து பர்த்டே. அது சின்னதாக ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டிலே தான். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கடைக்கு போகிறோம். அதுதான் இந்த விளாகு. என்னடா இந்த வழியாக போகிறோன்னு பார்க்குறீங்களா? இது வந்து கொஞ்சம் காட்டு பக்கமாக போகிறது. ரோட் சைடாக போனால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஷார்ட்டாக இந்த பக்கம் போயிடலான்னு போயிட்டோம். பர்த்டே பாயை பார்த்துட்டு விஷ் பண்ணிவிட்டு அவனுக்கு பிளஸ்ஸிங்ஸ்லாம் கொடுத்துட்டு வீடை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். வீடு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் போகிறேன். டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதே லேட்டு, அதனால் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் அங்கே கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புன டைம் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. ஒரே கம்பெனி வண்டிங்க அந்த மாதிரி ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. என்னன்னு தெரில, இன்றைக்கி தான் கூட்டமாக இல்லை எப்போவுமே இருக்குமான்னு தெரில. இந்த டைம் நாங்கள் வெளியே வந்ததுனால இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. எப்படியோ ஒரு வழியாக டிராஃபிக்கை தாண்டி வந்தாச்சு. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா. அவங்க கூட சேர்ந்து தான் நாங்கள் இப்போ கடைக்கு போகிறோம். ரொம்ப நாள் எங்கள் விஸ்லிஸ்ட்டில் இருந்த ஒரு பொருளை வாங்க போகிறோம். அதை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஒதுக்கி வச்சுருந்தோம். அதனாலேயும் வாங்காமல் இருந்தோம். இப்போது ரொம்ப எமர்ஜென்சியாக தேவைப்படுது, இருக்கவே முடியலை அப்படின்ற சிச்சுவேஷனில் தான் வாங்க போகிறோம். அது என்னவாக இருக்கும், இந்த கிளைமேட்டுக்கு என்ன தேவைப்படும்ன்றத நிறைய பேர் கெஸ் பண்ணுவீங்க. இந்த கிளைமேட்டுக்கு என்ன பொருள் தேவைப்படும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆமாம், அது ஏசி தான். வோல்டாஸில் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதனால நிறைய பேர்கிட்ட ரெஃபர் பண்ணி சரி கேட்டு தெரிஞ்சு எப்படி இருக்கும், எந்த பிராண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றத கேட்டு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒருத்தர்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க தெரிஞ்சவங்க கிட்டலாம். பாப்பா நடுவில் வந்து வீடியோ எடுங்க, இந்த இதுவும் நல்லாயிருக்கு படி அப்படின்னு சொல்லி அதில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு பொருளாக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஃப்ரிட்ஜு ஃபஸ்ட்டு பசங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு ஃப்ரிட்ஜுமே எப்படி இருக்குது, மாடல் என்னென்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரேட்டுமே மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இந்த கடையில் எங்களுக்கு எப்போவுமே ஓகேவாக இருக்கும். நாங்கள் எந்த ஒரு சின்ன பொருள் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த கடைக்கு வந்து வாங்குவோம். எங்களோட அப்பாவோட டேஸ்லேருந்தே, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுலேருந்தே இங்கே தான் வந்து கொஞ்சம் திங்ஸு, இந்த எலக்ட்ரிக்கல் திங்ஸு அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து வாங்குவோம். அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் கடை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு டாப் பிராண்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லா திங்ஸுமே நல்லா இருந்துச்சு. பொதுவாக நாங்களும் அப்படியே வாங்கிட்டு எல்லா பொருளையும் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு ரேட் ஒன்று ஒன்றா கேட்டுட்டு ஃபைனலாக நாங்கள் வாங்க வேண்டிய பொருளும் வாங்கிட்டு அதையும் பில் போட்டுருந்தாங்க. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணி ஒரு இதுவாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இது ஆட் கிடையாது, நாங்கள் திங்ஸ் வாங்க வந்தோம். அதனால் அது அப்படியே சரி யாருக்காச்சும் இது தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். திங்ஸ் கூட நாங்கள் சீக்கிரமாக பார்த்து செலக்ட் பண்ணிட்டோம். ஆனால் பில் போடுற இடத்துக்கு தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அங்கே இஎம்ஐ இது ப்ராசஸ்ன்றதுனால அது ரொம்ப இழுத்தடிச்சிச்சு. அது வரைக்கும் நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பக்கமாக சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். சுற்றி பார்க்க திங்ஸ் ஒன்று ஒன்றும் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. புதுசாக பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அதனால தான் வீடியோ எடுத்தோம். இப்போ காட்டின எல்லா ஹோம் அப்ளையன்ஸும் ஈஸி இஎம்ஐயில் இந்த கடையில் கிடைக்குது. நீங்களும் உங்களுக்கு தேவையான திங்ஸை வந்து இங்கே பை பண்ணிக்கலாம். நாங்கள் இஎம்ஐ போட்டோம். இஎம்ஐ ப்ராசஸும் இங்கே அவைலபிள். எங்களுக்கு வந்து இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு அக்கா, இந்த அக்கா தான் இஎம்ஐ ப்ராசஸ்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, நாங்கள் இதோட வீட்டுக்கு கிளம்புறோம். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.